தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தில் டாக்டர் ஜோதிகுமார் பேசுகிறேன். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தில் சுமார் 6 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து 6 நாடாளுமன்ற வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கோம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கும் உழைக்கும் மக்களுக்கும் உழைப்பாளர் மக்களுக்கும் உருவாக்கப்பட்ட கழகம் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம். கழகத்தின் நோக்கமானது விவசாய மக்களின் அடித்தட்டு பிரச்சனையும் தொழிலாளர் மக்களின் அடித்தட்டு பிரச்சனையும் மையப்படுத்தி தான் நாங்கள் இந்த கழகத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த கழகம் சுமார் 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் சிறப்பான முறையில் 26 லட்சம் மக்கள் உறுப்பினர்களை கொண்டு இயங்கிக் கொண்டு வருகிறது. எங்களுடைய கழகம் தமிழக இந்திய அரசாங்கத்தால் பதிவு பெற்ற கழகம். அதன் அடிப்படையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் செய்தாலும் இங்கே இருக்கும் ஆளும் கட்சியும் மத்திய அரசாங்கமும் விவசாய மக்களையும் தொழிலாளர் மக்களையும் நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒப்பற்ற கொள்கைக்காக எங்களுடைய தொண்டர்கள், என்னுடைய தோழர்கள், கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து விவசாயிகள் நிறைந்த பூமி, வறட்சி நிறைந்த பூமி, இந்த பூமியானது, இந்த பூமியினுடைய வரலாறு ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்பு சென்று பார்த்தால் இந்த பூமியுடைய வரலாற்றை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அப்படி இருக்கும் இந்த பூமியினுடைய வரலாறு இப்பொழுது தலைகீழாக புரட்டி போட்டு இருக்கிறது. காரணம் அரசியல்வாதிகளும் இந்த சுரண்டல் பேர்வழிகளும். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய தொகுதி வேறொரு தொகுதி அங்கே விட்டுவிட்டு தொகுதி என்னுடைய தொகுதி ஒன்றிய தொகுதியின் ஒரு பக்கம், அதை சொல்லக்கூடாது. நம்முடைய நாடே நம்முடைய நாடு தான். விவசாய மக்கள் எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்களோ, தொழிலாளர் மக்கள் எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் தேசிய உழவர் உழைப்பாளர் கழக தொண்டர்கள் இருப்போம். அதன் அடிப்படையில தான் இப்பொழுது இந்த கரூர் நாடாளுமன்ற மன்றத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கே இருக்கும் விவசாய மக்களும் தொழிலாளர் மக்களும் அடுத்தர மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் கண் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தில் கரூர் நாடாளுமன்றத்தில் மட்டும் சுமார் 2,60,000 உறுப்பினர்கள் எங்கள் இடத்துல இருக்காங்க. மற்றவங்களாம் கேட்குறாங்க, ஏதோ புது கட்சியாக இருக்கீங்களா, நீங்கள் இப்போ தான் வந்தீங்க, உடனடியே நீங்கள் ஜெயிப்பீங்களா, வளர்ந்த கழகங்கள்லாம் இருக்கு. ஐயா, அவங்க வளர்ந்த கழகம் இல்லை, சுரண்டிய கழகம், மக்களுடைய வழித்தெரிச்சலை கொட்டிக்கின கழகம், மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மைனஸான கழகம். அவங்களால மக்களால் தூற்றப்படுபவர்கள், போற்றப்படுபவர்கள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் அனைவரும் என்ன பண்ணணும், கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்க வேண்டும். கூட்டணியோடு நிற்கிறவர்கள் உங்களுக்கு எல்லாம் அதாவது கால் நல்லா இருக்கிறவன் சொந்த காலில் நிற்பான், கால் இல்லாதவன், கால் உடைந்தவன் ஒரு ஊன்றுகோலோடு நிற்பான். அதுபோல் ஊன்றுகோலோடு நிற்பவர்கள் கூட போட்டியிட நாங்கள் தயாராக இல்லை. விவசாய மக்களுக்கும் தொழிலாளர் மக்கள் மட்டும் எங்கள் பக்கம் இருக்காங்க. 2,60,000 மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தொண்டனை போயிட்டு பார்த்தாவே நாங்கள் 5 லட்சம் வாக்குகளை பெற முடியும். அதன் அடிப்படையில் கட்டாயம் நாங்கள் இந்த கரூர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவோம். நாங்கள் வெற்றி பெறத்துக்கு முதல் அச்சாரமாக எத்தனையோ கழகங்கள், ஆண்ட கழகங்கள் எல்லாம் கூட இப்போ சின்னம் இல்லாத தவிர்த்து இருக்காங்க. நாங்கள் பதிவு செய்து இது 30 நாட்களுக்குள்ளேயே மத்திய அரசாங்கத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் எங்களுடைய சின்னம் வெற்றி சின்னமாக எங்களுக்கு இந்த அடுக்கு டிஃபன் பாக்ஸ் கேரியரை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்களுடைய சின்னம். தேசிய உழவர் உழைப்பாளர்களின் வெற்றி சின்னம் டிஃபன் கேரியர் சின்னம். விவசாய மக்களின் வெற்றி சின்னம் டிஃபன் கேரியர் சின்னம். நலிவுற்ற மக்களின் வெற்றி சின்னம் டிஃபன் கேரியர் சின்னம். இந்த சின்னம் நாங்கள் தேசிய சின்னமாக இந்தியா லெவலில் பதிவு பண்ணியிருக்கோம். இனி வர காலகட்டத்தில் நாங்கள் இந்த சின்னத்தில் நிற்போம். இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த 6 தொகுதிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, கரூர் நாடாளுமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரி மாநிலம். இந்த 6 நாடாளுமன்ற தொகுதிகளை நாங்கள் தேர்வு செய்து
டெல்லியில் பதிவு பண்ணி எங்களுக்கு இது வெற்றி சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தனித்து நிற்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் இந்தியாவிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னுதாரணமாக தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம் எப்படி இருக்கணுமோ அப்படி நாங்கள் இருக்கோம். மக்கள் எளிதில் அணுகி எங்களை பேசக்கூடிய லெவல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணுமோ அப்படி மக்கள் எல்லாம் எளிதில் எங்களை அணுகி பேசக்கூடிய லெவல்ல தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம் நாங்கள் இருப்போம். விவசாய பெருங்குடி மக்கள், விவசாய தொழிலாளர்கள், உழைப்பாளர் வர்க்கத்தினர்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்து அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் செல்ல நாங்கள் அயராது உழைப்போம். கீழே